போகவும் மாட்டோம். இந்த சந்தையாங்களுக்கு சுகம். இந்த காத்தோட்டமாக இருக்கிற இடத்துல ஒதுக்கப்புறத்தில் வந்து மனுஷன் நாங்கள் வருத்தக்காரக்க என்ன சாகுறது. எங்களுக்கு ஏற்கனவே ப்ரெஷர் பிபி எல்லாம் இருக்குது எல்லாமே. இப்போ அங்கே போய் என்ன மூச்சு அடைச்சி சாகுறது. என்ன போய் வர ஏற்றி இறக்க வரையிலாது கஷ்டம். எல்லாத்துக்கும் கூலி தான் கொடுக்கணும். நாங்கள் இதில் வாரம் 2000 1000 ரூபா லாபம் வந்தாலும் ஐயா கூலி கொடுத்து சாப்பிட்டு கூப்பிட்டுலான்னு வர்றது எங்களுக்கு கட்டாது ஐயா. இந்த வயரை விட்டு போவே இல்லாது. இந்த சந்தை அதுவும் 5 அடி இது 10 அடி எங்கே ஐயா காணும் இடம். இந்த இடத்துக்கு வெங்காயம் பிடைக்கையோ உண்டையோ கிளியர் பண்ணியோ நல்ல சுகமான இடங்கள் இது. இப்போ இந்த இடத்தை விட்டுட்டு நாங்கள் போகிறதுக்கு ஒரு வசதி எங்களுக்கு எதுவும் இல்லை. அது எங்களுக்கேற்ற மாதிரி கட்டின விளையாடியே எங்களுக்கு சந்தை எங்களை கேட்க இல்லை. இப்படி கட்டி இடம் தரம் பெருசாக கட்டுறோம் உங்களுக்கு சம்மதமோண்டு ஒரு வார்த்தை எங்களை கேட்கல. நாங்கள ஆழமாக 30 வருஷமாக வியாபாரம் செய்கிறேன்னா நான் இளமையில் வந்தேன். எனக்கு 55 வயசு. நான் இளமையில் மனுஷன் விற்றுட்டு நான் போவேன். நான் விற்றது அவர் செத்துட்டார். போகவும் மாட்டோம். இந்த சந்தையாங்களுக்கு சுகம். இந்த காத்தோட்டமாக இருக்கிற இடத்துல ஒதுக்கப்புறத்தில் வந்து மனுஷன் நாங்கள் வருத்தக்காரக்க என்ன சாகுறது. எங்களுக்கு ஏற்கனவே ப்ரெஷர் பிபி எல்லாம் இருக்குது எல்லாமே. இப்போ அங்கே போய் என்ன மூச்சு அடைச்சி சாகுறது. என்ன போய் வர ஏற்றி இறக்க வரையிலாது கஷ்டம். எல்லாத்துக்கும் கூலி தான் கொடுக்கணும். நாங்கள் இதில் வாரம் 2000 1000 ரூபா லாபம் வந்தாலும் ஐயா கூலி கொடுத்து சாப்பிட்டு கூப்பிட்டுலான்னு வர்றது எங்களுக்கு கட்டாது ஐயா. இந்த வயரை விட்டு போவே இல்லாது. இந்த சந்தை அதுவும் 5 அடி இது 10 அடி எங்கே ஐயா காணும் இடம். இந்த இடத்துக்கு வெங்காயம் பிடைக்கையோ உண்டையோ கிளியர் பண்ணியோ நல்ல சுகமான இடங்கள் இது. இப்போ இந்த இடத்தை விட்டுட்டு நாங்கள் போகிறதுக்கு ஒரு வசதி எங்களுக்கு எதுவும் இல்லை. அது எங்களுக்கேற்ற மாதிரி கட்டின விளையாடியே எங்களுக்கு சந்தை எங்களை கேட்க இல்லை. இப்படி கட்டி இடம் தரம் பெருசாக கட்டுறோம் உங்களுக்கு சம்மதமோண்டு ஒரு வார்த்தை எங்களை கேட்கல. நாங்கள ஆழமாக 30 வருஷமாக வியாபாரம் செய்கிறேன்னா நான் இளமையில் வந்தேன். எனக்கு 55 வயசு. நான் இளமையில் மனுஷன் விற்றுட்டு நான் போவேன். நான் விற்றது அவர் செத்துட்டார்.